Hi friends, welcome to bhuvi food world. Vegetable cheese பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 100 கிராம் கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. கடலையை வறுத்துட்டு அதோட தோலை நீக்கிட்டு மிக்ஸியில் கொரகொரப்பா தண்ணி சேர்க்காம பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. பத்து பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்து ஒரு வதக்கின பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் பாதி தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் வதங்கின பிறகு ஒரு சின்ன சைஸ் குடமிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குடமிளகா சேர்த்து ஒரு வதக்குனீங்கன்னா போதும், அதுலேயே அது குக் ஆகிடும். பொடியாக கட் பண்ணி மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடலையை அந்த மாதிரி கொரப்பாக பொடிச்சிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபில்லிங்க்கு தேவையான வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கோதுமை பன் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா பண்ணும் கோதுமை பண்ணும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்து பன்னோட பேக் சைடு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு பன்னோட உள் சைட்லேருந்து கொஞ்சத்தை வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெஜிடபிளை ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எல்லா பண்ணையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பண்ணும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சீஸை இது மாதிரி துருவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பன் எடுத்து ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெஜிடபிளை உள்ளே வச்சு எல்லா சைடும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாதி அளவுக்கு வெஜிடபிள் வச்ச பிறகு அது மேலே சீஸ் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் சீஸ் நிறையாவே வச்சு கொடுக்கலாம். சென்டரில் சீஸ் வச்ச பிறகு அது மேலே கொஞ்சம் வெஜிடபிளை ஃபில் பண்ணிக்கோங்க.
பன்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்க போர்ஷனை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பன்னையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பன்னை டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு பன்னை எடுத்து டோஸ்ட் பண்ண வைக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஸ்லோவாக 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஸ்லோவாக வேக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமே நல்லா டோஸ்ட் ஆகணும். பன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.